April 2025 கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின் நம்பர் 20. கொஷின் நம்பர் 20ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a discrete random variable அப்படின்னு ஒரு டேபிள் கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், find the value of a. ஸோ வேல்யூ ஆஃப் a கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா, இந்த p of x எல்லாத்தையும் ஆட் பண்ணா ஈக்குவல் டு 1. இட் மீன்ஸ் ப்ராபபிலிட்டியோட சம்மேஷன் 1 அப்படின்றது பேசிக்கா நமக்கு தெரிஞ்ச ஒரு டேர்ம்ஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 20, சம்மேஷன் ஆஃப் p ஆஃப் x ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ இங்க p ஆஃப் x கொடுத்துருக்காங்க, இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ a பிளஸ் 3a பிளஸ் 5a 7a 9a 11 13 15 and 17 இந்த எல்லா ஏவையும் ஆட் பண்ணா எனக்கு ஈக்குவல் டு 1. ஸோ ஆட் பண்ண எனக்கு என்ன வருது அப்படின்னா 4 9 16 25 36 36 plus 13 49 49 64 64 plus 17 81. So 81a equal to 64. Okay, 81a equal to 1. அப்ப a ஓட வேல்யூ a equal to 1 divided by 81. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, a கிடைச்சிருச்சு. இது ரொம்ப சிம்பிள். அது அப்படியே ஆட் பண்ணி ஈக்குவல் டு 1 போட்டா எனக்கு a வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைச்சிரும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, p of x greater than 3. greater than 3 அப்படின்னா இந்த இடத்துல greater than or equal to இருந்தா நம்ம 3ஐயும் எடுத்துக்கணும். ஆனா இங்க greater than 3 அப்படின்னு சொன்னதுனால 3ஐ எடுக்கக்கூடாது. ஸோ 3 இல்லாம இருக்கிற டேர்ம். ஸோ 3 இல்லாம நமக்கு எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குன்னா இத்தனை டேர்ம் இருக்கு. அதை மட்டும் எடுத்து நம்ம இப்போ ஆட் பண்ணிப்போமா. ஸோ செகண்ட் சப்டிவிஷன், தட் இஸ் p of x greater than 3. x greater than 3 னா என்ன அர்த்தம், x equal to 4, x equal to 5. ஸோ இது வரைக்கும் போகுது அப்படின்னா 8 வரைக்கும் போகுது நமக்கு. p of x equal to 6, x equal to 7 plus p of x equal to 8. ஸோ இதை மட்டும் எடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4 வந்து என்ன வேல்யூ 9a அப்படின்னு இருக்கு. ஸோ 9a, அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 5க்கு 11, நெக்ஸ்ட்டு 13a 15a அண்ட் 17a. இதை மட்டும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 9 + 11 20, 20 + 13 33, 33 + 15 48, 48 + 15 65. ஸோ எனக்கு 65a அப்படின்னு கிடைக்குது. இப்போ 65 இன்டூ ஏயோட வேல்யூ 1/81. ஸோ ஆன்சர் 65/81. இது செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். அடுத்து தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். இது வந்து ஒரு டேபிள் மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். மொத்தம் 3 சப்டிவிஷன் இருந்தது இங்க. ஸோ தேர்ட் சப்டிவிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸுக்கு நம்ம டேபிள் ஃப்ரேம் பண்ண போறோம்னு சொன்னோமா. எக்ஸ் நமக்கு எங்கன்னு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகி 8 வரைக்கும் போகுது. அப்போ லைனாக எல்லாத்துக்குமே நம்ம வேல்யூ எழுதணும். 0 1 2 3 4 அந்த மாதிரி 8 வரைக்கும் போகணும். இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா p of x less than small x. ஸோ 0 அப்படின்னு வரும்போது 0வோட வேல்யூ மட்டும்தான். 0வோட வேல்யூ என்ன, a. ஸோ அப்போ இங்கே ஏயோட வேல்யூ என்ன 1/81. 1ஓட வேல்யூ அப்படின்னு வரும்போது இங்கே என்ன இருக்கு 3aன்னு இருக்கு. ஸோ 3aனா வெறும் 3a எடுக்கக்கூடாது, லெஸ் தென் எக்ஸ் 1 அதுக்கு கீழே இருக்கிறது வரைக்கும் எடுத்துக்கணும். இட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். இந்த இடம் வந்து இட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா
1ம் 0வும் எடுக்கணும், 1ஓட வேல்யூவும் எடுக்கணும். ஸோ a + 3aன்றது 4a. எதுவுமே கேன்சல் பண்ண வேணாம். 4/81. நெக்ஸ்ட் 2 எடுக்கும்போது என்ன வரும்? a + 3a + 5a. ஸோ டோட்டலாக இது 9a. அப்போ 9/81. ஆக்சுவலாக இங்கே கேன்சல் ஆகும், ஆனால் கேன்சல் பண்ண வேண்டாம். இப்படியே ப்ரொசீட் பண்ணுங்க. 3a அப்படின்னும் போது ஏற்கனவே ஆட் பண்ண 9a, ஒரு ஷார்ட்கட்காக இது யூஸ் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே ஆட் பண்ண 9a அண்ட் 3ல இருக்கிற வேல்யூ, 3ல இருக்கிற வேல்யூ என்ன இருக்கு? 7a. ஸோ 7a. டோட்டலா 16a. ஸோ 16/81. 16 into 1/81. ஸோ 16/81. ஸோ அடுத்து எழுதும்போது என்ன பண்ணும்? அங்கே எதில் முடிச்சோமோ அதுலேருந்து 16a ப்ளஸ் நெக்ஸ்ட் வேல்யூ என்ன? 9a. ஆட் பண்ணால் 25a அப்படின்னு வருது. ஸோ 25/81. நெக்ஸ்ட்டு 8 வரைக்கும் இருக்குல்ல, இது 5. ஸோ முடிச்சதுலேருந்தே ஆரம்பிங்க. 25a ப்ளஸ் இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ 11a. 11a 36a அப்படின்னா 36/81. அப்புறம் 6க்கு 6க்கான வேல்யூ 36a ப்ளஸ் 13a which is 49a. இப்போ 49/81. எங்கேயுமே எதுலேயுமே கேன்சல் பண்ண வேண்டாம், அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஸோ 49a ப்ளஸ் 7க்கான வேல்யூ, 7க்கான வேல்யூ 15. 15a. ஸோ மொத்தமாக 64a. 64/81. லாஸ்ட்ல 64a ப்ளஸ் 17a. ஸோ மொத்தமாக 81a. 81a அப்படின்னா 81/81. லாஸ்ட்ல வரும்போது எனக்கு 1 வரணும். 1 வந்ததுன்னா நம்ம போட்டுட்டு வந்த டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் கரெக்ட். ஸோ இட் இஸ் 81/81 ஈக்குவல் டு 1. இது வந்து ஒரு டேபிள், இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். நம்ம அதனால ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இப்படி வரைஞ்சிக்கணும். 3 சப்டிவிஷனும் முடிச்சாச்சு.